வணக்கம் மக்களே. கூகுள்ல வைரலான சில வார்த்தைகள்ல பிரேக்கப் என்ற வார்த்தையும் ஒண்ணு. பிரேக்கப்னு சொன்னாலே மைண்ட்ல டக்குன்னு கிளிக் ஆகுறது நம்ம ஃப்ரெண்ட்ஸோட பொலம்பல்ஸ் அண்ட் பிரேக்கப் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஸ்டேட்டஸ். சபா சாமி. பட் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற போன் பிரேக்கப்பை பத்தி தான் பேச போறோம். இது என்னடா இது புது சமாச்சாரமா இருக்குன்னு தானே யோசிக்கிறீங்க. இது என்னடா புது பொருளியா இருக்கு? தொடர்ந்து வீடியோவை பாருங்க, இந்த புது பிரேக்கப்பை பத்தி தெரிஞ்சுக்க. பொதுவா பிரேக்கப் கப்பிள்ஸ்க்கு மத்தியில ஏற்படும். ஆனா இந்த காலகட்டத்துல உலகமே போன் கூட தான் அதிகமான ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கு. எந்திரிக்கும் போது போன், படுக்கிறதுக்கு முன்னாடி போன், சாப்பிடும் போது போன், பெட்ஸ் வாக்கிங் கூட்டிட்டு போகும்போது போனுன்னு, ஏன் சில பேரு ஒரு எக்ஸ்ட்ரீம் கட்டத்தை தாண்டி பாத்ரூம்க்கெல்லாம் போன் எடுத்துட்டு போவாங்க. போன் பிரேக்கப்னா போனை தூக்கி போட்டு உடைக்கிறது இல்ல பாஸ், போன் யூசேஜ் அண்ட் ஸ்கிரீன் டைமை ரெடியூஸ் பண்ண ட்ரை பண்ற ஒரு மெத்தட். ஆனா இது புதுசா இருக்கு. ஆய்வு சொல்லுது, ஒரு நாளைக்கு நம்ம 150 தடவை நம்ம போனை அன்லாக் பண்றோமா. 3 hours ஆவது மினிமமா ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்றோமா. அது மட்டும் இல்லைங்க, 2617 தடவை நம்ம போனை டேப், ஸ்வைப் அண்ட் கிளிக் பண்றோமா. என்ன நம்பர்ஸை பார்த்தா ஆத்தி நம்ம இவ்ளோ நேரம் இந்த போனை யூஸ் பண்றோமா என்ன? அட ஆமாங்க. இப்படி காண்ட் லிவ் வித்அவுட்னு கப்பிள் ஸ்டேட்டஸ் போடும் அளவுக்கு போனோட முக்கியத்துவம் அதிகரிச்சிருக்குன்னா அதிகளவான மக்கள் இப்ப போன் பிரேக்கப் பண்றதுக்கான காரணம் என்ன? ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, ஒரு குட்டி பிரேக் எடுக்கலாமே அப்படின்னு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனா அதுல இருக்கவங்க எல்லாரும் கிராஜுவேஷன், என்கேஜ்மெண்ட், ட்ரிப்பிங்னு ஒரே ஜாலியா இருக்கிற போட்டோஸ் அப்லோட் பண்ண அதை நம்ம பார்க்க உடனே நம்ம மனசு, நீங்க ஒரு போரிங்கான வேலையை பண்ணிட்டு இருக்க, மத்தவங்க வாழ்க்கையில எவ்வளவு ஜாலியா வெல் செட்டில்டா இருக்காங்க பாரு அப்படின்னு நம்மள கமெண்ட் அடிக்க நமக்கு நம்ம மேல ஒரு டவுட் வருது. இதனால பல பேருக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குறையுதுன்னு ஆய்வு சொல்லுது. ஸ்க்ரோலிங் தான் நம்ம எல்லாருக்கும் இருக்க பெரிய வில்லன். ஒரு டிக்டாக் வீடியோ பார்க்கலான்னு போவோம், ஆனா 1 மணி நேரம் ஒரு ஆப் நம்ம ஃபோக்கஸை கம்ப்ளீட்டா இழுத்துக்குது. மற்றவங்க லைஃப்ல அப்படி என்னதான் சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்க்க போனா நம்ம டைம் தான் வேஸ்ட் ஆகுதுன்னு அடிக்கடி மறக்கிறோம். இந்த ஸ்க்ரோலிங் நம்மளோட தூக்கமின்மைக்கான மற்றும் மைண்ட் டிஸ்டர்பன்ஸ்க்கு மிகப்பெரிய காரணமாக அமையுது. ஃபேமிலி டைம், ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகும்போதெல்லாம் எல்லாரும் ரொம்ப நேரம் போன்ல தான் டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இதனால தான் தீபிகா படுகோனே, அனுஷ்கா சர்மா என்ற பல செலிபிரிட்டிஸ் அவங்களோட கல்யாணம் அப்போ நோ போன் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டது. லைஃப்ல சில ஸ்பெஷல் மொமெண்ட்ஸை நாங்க பிரைவேட்டா செலிப்ரேட் பண்றது தான் ஹெல்த்தி. அதிக அளவிலான ஸ்கிரீன் டைம் நம்மளோட மென்டல் ஹெல்த், தூக்கமின்மை, கண்ணு காதுன்னு ஹெல்த்தை அதிகமாக பாதிக்குது. இதனால தான் iOS அண்ட் ஆண்ட்ராய்டில் இப்போ ஸ்கிரீன் டைம்க்கு பல ஆப்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு ஆப்பின் உதவி இல்லாம ஃபோன் யூசேஜை ரெடியூஸ் பண்ண சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். இன்னைக்கு என்ன தீர்மானத்தோட வந்திருக்கான் தெரியலடா சாமி. 1 வீக்குக்கு காலையில எழுந்திருச்ச உடனே மொபைலை பார்க்காம நீங்க காலேஜ் இல்லாட்டி ஒர்க் போக ரெடி ஆகுறது. இல்ல எனக்கு போன் எல்லாம் கண்டிப்பா தேவை அப்படின்னா ஒரு கிளாக் வாங்குங்க. நோ ஃபோன் ஜோன்ஸ், அதாவது கிச்சன், பெட்ரூம் ஆர் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கெட் டுகெதர்ல ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மென்டல் ரெஸ்ட்ரிக்ஷன் போடலாம். டெய்லி ஆஃப்டர் காலேஜ் ஆர் ஆஃபீஸ் மொபைல் டேட்டா ஆன் பண்றது. இல்ல எனக்கு கிளைண்ட் கால்ஸ் அண்ட் காலேஜ் வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சா மீதி சோஷியல் மீடியா ஆப்ஸை ஆஃப்லைன் போட்டுட்டு ஒரு ஆப் மட்டும் யூஸ் பண்ணலாம். அது கஷ்டம்னா டேட்டா ஆன்ல வச்சுட்டு ஆன் ஸ்கிரீன் அண்ட் ஃப்ளோட்டிங் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுங்க. முக்கியமா ஓயாம வந்துட்டு இருக்கும் ஷேர் சாட் நோட்டிஃபிகேஷன்ஸ். இப்படியான சின்ன சின்ன சிஸ்டமேட்டிக் ஹேபிட் சேஞ்சஸ் செலவிடுற ஸ்கிரீன் டைமை குறைக்க உதவும். நீங்களும் டிஸ்ட்ராக்ஷன், ஸ்ட்ரெஸ் இல்லாம ஜாலியா லைஃபை என்ஜாய் பண்ணலாம். நம்ம டெக்னாலஜியோட செலவிடுற நேரத்தை எவ்வளோ ரெடியூஸ் பண்றோமோ அவ்வளோ நல்லது மக்களே. நீங்க ட்ரை பண்ண ஃபோன் பிரேக்கப் மெத்தட்ஸ் ஏதாச்சும் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.